ரொம்பவே டேஸ்டியான பச்சைப்பயிறு குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 200 கிராம் பச்சைப்பயிறு, 10 சின்ன வெங்காயம், 15 பல்லு பூண்டு, ஒரு 5 பச்சை மிளகா, இது எல்லாமே வாஷ் பண்ணி குக்கர்ல போட்டுக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்திக்கலாம். பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கணும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்தி இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி 6 விசில் வர வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா வெந்திருக்கும். இதை கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில 2 டீஸ்பூன் ஆயில் ஹீட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 100 கிராம் கட் பண்ண சின்ன வெங்காயம், கொஞ்சமா கருவேப்பிலை, இது கூடவே சின்ன துண்டு இஞ்சியை தட்டி சேர்த்திக்கலாம். இது நல்லா வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்தி நல்லா வதக்கிட்டு இப்ப நாம மசிச்சு வச்சிருக்க பருப்பை இதுல சேர்த்திக்கலாம். இதை நல்லா கிண்டிட்டு ஓபன் குக்லயே ஒரு 5 மினிட்ஸ்க்கு வேக விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததும் மல்லி இலை தூவி இறக்கிட்டீங்கன்னா சூப்பரான பச்சைப்பயிறு குழம்பு ரெடி. பச்சைப்பயிரே பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி குழம்பு செஞ்சா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. as well as நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.